இன்றைய தியானத்திற்கென்று நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 முடிய. மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 23 முடிய. இதில் ஆண்டவர் அநேக உவமைகளை சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு உவமையானது பார்த்தோமே என்றால் விதைகளை பற்றியும் விதை விதைக்கப்பட்ட இடத்தை பற்றியும் ஆண்டவர் இதை உவமையாக பேசியுள்ளார். இந்த இடத்தில் நாம் விதை என்ற தலைப்பை வைத்து நாம் பார்க்க போகிறோம். இதை பார்க்கும் முன் ஒரு சிறிய கதை. ஒரு வேடன் 2 கிளிகளை வேட்டையாடி எடுத்து சென்றான். அப்பொழுது அந்த வழியாக வந்த துறவி, எனக்கும் ஒரு கிளி கொடு, நானும் வளர்க்கிறேன் என்று சொல்லி ஒரு கிளியை வாங்கி சென்றான். அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளி நன்றாக பேசி ஒரு காலகட்டத்தில் நல்லா வளர ஆரம்பித்து விட்டது. அந்த வேடன் ஒரு கிளியை வளர்த்தார், துறவி ஒரு கிளியை வளர்த்தார். அப்பொழுது ஒரு நாள் ஒரு நபர் துறவி வீட்டுக்கு வந்தார். துறவி வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சத்தம் கேட்குது, வாங்க உட்காருங்க, காபி சாப்பிட்றீங்களா, டீ குடிக்கிறீங்களா, என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கிளி அவ்வளோ அழகாக உபசரணை செய்யுது. அந்த கிளியை பார்த்தவுடன் அவர் ரொம்ப மகிழ்ந்து போயிட்டார். துறவி இல்லாட்டினாலும் இந்த வீட்டில் இந்த கிளி வர்றவங்களெல்லாம் வரவேற்று அவங்களை சந்தோஷப்படுத்துச்சு. அதே நபர் வேடன் வீட்டுக்கு போனார். அங்கேருந்து ஒரே சத்தம், டேய் புட்றா, அவனை வெட்டுறா, அவனை கொல்லுடா, அவனை விடாதடா அவனை அட்டிடா அப்படின்னு சொல்லி சத்தம். வேடன் இல்லை, ஆனால் சத்தம் மட்டும் வருது. எங்கேருந்து வருதுன்னு பார்த்தா அந்த கிளியிட்ட இருந்து அந்த சத்தம் வருது. இதை பார்த்தவுடன் அந்த நபர் நினைக்கிறார், ஒரே கிளிதான், ஆனால் 2 கிளிகள், ஆனால் வளர்கிற இடம் வெவ்வேறு. அந்த இடத்திற்கு தகுந்த மாதிரி அவைகள் என்ன செய்யுது, பேசுகிறது என்று சொல்லி நினைத்தார். இதுபோல்தான் நாமும் கூட, நாம் விதையாகிய நாம் எங்கே விழுகிறோம் என்று, எந்த இடத்தில் நாம் விழுகிறோம் என்பதை குறித்து தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் அமைகிறது. ஆண்டவர் விதைகளை பற்றி உவமைகளை கூறியதும் எந்த நிலத்தில் விழுந்தது, எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் இன்று பார்ப்போம். முதலாவது நாம் பார்க்க வேண்டியது வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இவ்விதமாய் போடப்பட்டுள்ளது. விவசாயி விதையை தூவும்போது சில விதைகள் அவர் நடந்து போகிற வழி அருகே விழுந்தது. அந்த விதையை பறவைகள் பட்சித்தது. பார்த்தீங்க அப்படின்னா அவர் நிலத்துல விதையை தூவுறாரு. தூவும்போது கீழே சில விதைகள் நிலத்துக்கு பாதையில், நிலத்தில் விழுகாமல் பாதையில் விழுந்த விதைகளை மாத்திரம் என்ன செய்து பறவைகள் பட்சித்து போட்டது. அவைகள் நிலத்தில் விழுந்த விதையை பட்சிக்கவில்லை, பாதையில் விழுந்த விதையை பட்சிக்கிறது. அது போலத்தான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் என்ன செய்கிறோம், கேட்கிறோம். ஆனால் பொல்லாங்கன், அதாவது சாத்தான் அந்த வார்த்தையை, நம் ஆண்டவரிடம் கேட்ட வார்த்தையை அழித்து போடுகிறான். நம் வாழ்வில் நாம் ஆசைப்பட்டு நடக்காத காரியத்தை காண்பித்து தேவனிடமிருந்து நம்மை என்ன செய்கிறான், பிரிக்கிறான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்றார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். மற்ற எல்லா மரத்தில் உள்ள கனியை நீ என்ன செய்யலாம், புசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இதையெல்லாம் இந்த பாம்பு என்ன செஞ்சிட்ருக்கு, கேட்டுட்டு தான் இருக்குது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னா இந்த சர்ப்பம், சாத்தான் அந்த ஏவாளிடம் நயவஞ்சமாக பேசுவதை காணலாம். ஆண்டவர் சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரா அப்படின்னு.
பர்ட்டிகுலராக ஒரு மரத்தை பார்த்து இந்த இந்த மரத்தில் உள்ள கனியை நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார்னா, அப்போ ஏவாள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஆமாம், புசிக்க வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீ புசி அப்படின்னு சொன்னப்போ, இல்லை இல்லை, ஆண்டவர் புசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சுருப்பாங்க? பேசியிருப்பாங்க. ஆனால் சாத்தான் என்ன விதமாக கேட்குறான்னா, சகல விருட்சங்களின் கனியை. அப்போ ஏவாள் சொல்கிறாங்க, இல்லை, இந்த கனியை மட்டும் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதை புசிக்கும்னால நாங்கள் செத்து போயிடுவோம்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பயம் கலந்ததாக அவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் இந்த தந்திரமுள்ள சாத்தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் சாக மாட்டீங்க, நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஆண்டவருக்கு ஈக்குவலாக அவங்கள என்ன செய்யறாப்புல, உயர்த்துறாப்புல ஒரு ஆசையை தூண்டுகிற விதமாய் காணப்படுகிறது. அப்போ பொல்லாங்கான் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஏவாள் மனதில் ஒரு ஆசையை தோன்றுகிறார். என்ன ஆசை? ஆண்டவருக்கு நிகராக நாம் மாறுவோம் என்கிற ஆசை. அப்போ அந்த சொல்லை கேட்டு நாம் ஆண்டவருக்கு ஈக்குவலாக நம்ம மாறுவோம் அப்படிங்கிற சொல்லை கேட்டு என்ன செய்கிறாப்புல அப்படின்னா, ஏவாள் அந்த கனியை என்ன செஞ்சிடுறாங்க? புசித்துடுறாங்க. அதுக்கப்புறம் பின்லாம் வாஸ்தவம் அப்படின்னா அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன செஞ்சிடறாங்க? துரத்தி விடப்படுகிறார்கள். இந்த விதை வழியருகே விதைக்கப்பட்ட விதை. பொல்லாங்கான் சொல்லை கேட்டு உடனே என்ன செய்கிறது? மனம் மாறுகிறது. அப்படி மனம் மாறும் பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதமான ஏதேன் தோட்ட வாழ்க்கையை இழந்து நாம் என்ன செய்கிறோம்? வெளியேற்றப்படுகிறோம். ஆண்டவருடைய வழியை விட்டு நாம் என்ன செய்கிறோம்? வெளியேறுகிறோம். இதுதான் வழியருகே விதைக்கப்பட்ட விதையை. நாமும் கூட பல சமயங்களில் சாத்தானுடைய சொல்லை நம்மை அறியாமலேயே கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம்? வழி விலகி செல்கிறோம். அப்பொழுது ஆண்டவரால் நாம் வெறுக்கப்படுகிறோம். நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் விசுவாசம் சில சமயங்களில் வழி அருகே விதைக்கப்பட்ட விதை போல காணப்படுகிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கும் விதை கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களில் நம்ம இதை குறித்து காணலாம். விவசாயி விதைக்கும் பொழுது அந்த விதையை தூவும் பொழுது சில விதைகள் எங்கே விழுது அப்படின்னா, கற்பாறைகள் உள்ள இடத்துல, கற்குவியல்கள் காணப்படுகிற இடத்துல என்ன செய்யுது? சில விதைகள் விழுகுது. அந்த விதைகள் விழும் பொழுது மண் இல்லாததினால் வேர் கொள்ள முடியவில்லை. அதனால் அது என்ன செய்யுதுன்னா உலர்ந்து போகிறது. அதுபோலத்தான் சிலர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைவார்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆண்டவர் ஆசீர்வாதமான வசனத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா ஏசப்பாம்பாங்க. நின்னா ஏசப்பா, உட்காந்தா ஏசப்பா, ஓய் ஆமா அல்லேலூயா ஏசப்பா என்று சொல்லி என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் வசனத்தை கை கொள்ளும்போது உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனேயே மனம் மாறச் செய்கிறது. வேத வசனம் உள்ளத்திலிருந்து நீங்கி விடுகிறது. ஐயோ, எனக்கு இந்த உபத்திரவமா, இந்த கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆண்டவரை நிந்திக்க தொடங்குகிறோம். பார்த்தீங்கன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 56ஆம் வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயேசுவோடு சீசர்கள் இருந்தாங்க. ஆண்டவரை பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னொன்னே என்ன செஞ்சிட்டாங்கன்னா எல்லா சீடர்களும் ஓடி போயிட்டாங்க. ஆண்டவரோடு இருந்தாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க, மெய்யான தெய்வகுமாரன் இவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆண்டவரை பிடிக்க வந்தாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? துணியை கூட விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. உபத்திரமும் துன்பமும் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு அவர்கள் ஓடி போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை,
சீசர் பேதுரு என்ன செஞ்சிருக்காருன்னா, அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்துருக்கும் போது அவங்க கேட்குறாங்க, நீயும் அந்த நபரோடு வந்தவர் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குற உடனே அவர் என்ன செய்கிறாரு, எனக்கு அந்த மனுஷனை யாருனே தெரியாது அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணவும் சபிக்கவும் என்ன செஞ்சிட்டாரு, தொடங்கினாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, 3 முறை நீ என்னை மறுதளிப்ப சேவல் கூவுறதுக்கு முன்ன அப்படின்னு. அப்பயாவது அவர் உணர்வு அடையவே இல்லை. ஆனால் தனக்கு ஒரு துன்பம் வரப்போகுது, உபத்திரவம் வரப்போகுது அப்படின்னு உடனே இந்த மனுஷனை நான் அறியேன் என்று சொல்லி என்ன செய்கிறாரு, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தோன்றாரு. ஆண்டவரோடு இருப்பேன், ஆண்டவருக்காக உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிய நபர் இன்னைக்கு தனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்பொழுது எனக்கு இவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடறாரு, ஆண்டவரை மறுதளித்தவராக காணப்படுகிறார். அப்போ ஆண்டவரோடு கூட அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டவர், ஆண்டவரோடு கூட இருந்தவர், தனக்கு துன்பம் எல்லாம் வரும் பொழுது ஆண்டவரை விட்டு என்ன செய்கிறார், பிரிந்து போகிறார். இயேசுவை நான் அறியேன் என்று என்ன செய்கிறாரு, சபிக்க தொடங்குகிறார். அப்போ நம்ம ஆண்டவரோடு இருக்கும் பொழுது சந்தோஷமாக இருக்கும், அல்லேலூயான்னு சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு அதை செஞ்சார் இதை செஞ்சாருன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு துன்பமோ உபத்திரவமோ வரும் பொழுது நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவரை மறுதளிக்கின்றோம். இந்த துன்பம், இந்த கஷ்டங்கள் எனக்கு வந்திருக்கிறது, என்னையால் இதிலிருந்து மீண்டு கொள்ள முடியவில்லை, எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்கிறோம், மறுதளிக்கிறோம். இதுதான் கற்பாறையின் மீது விதைக்கப்பட்ட விதை போல நம்ம என்ன செய்கிறோம், சில சமயங்களில் காணப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், போராட்டங்கள் எல்லாம் உண்டு இருக்கும். நம்ம மரணம் நம்மை தழுவுகிற வரைக்கும் எல்லா போராட்டங்கள், கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த போராட்டங்கள்லேருந்து, இந்த கஷ்டங்கள்லேருந்து வெற்றி பெறாமல் சிலவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எனக்கு இந்த ஆண்டவரே வேண்டாம், இது ஆண்டவரே கிடையாது, இது பொய்யான தேவன் என்று சொல்லி அவரை மறுதளிக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோம். அப்படிப்பட்டவர்கள் கற்பாறையில் விழுந்த விதைக்கு ஒப்பானவர்கள். 3வது, நாம் பார்க்கும் விதை முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விவசாயி விதைக்கும் போது, அவர் விதையை தூவும் போது அந்த விதையானது சில முள்ளுள்ள இடங்களில் என்ன செய்து விழுந்து போகிறது. அப்போ அந்த முள்ளும் அந்த விதையும் வளரும் பொழுது முள் அதிக பலன் கொண்டு அந்த விதையை என்ன செய்து நெருக்கி அதை ஒன்றுமில்லாமல் செய்கிறது. அதனால் அந்த விதையால் பலன் கொடுக்க முடியவில்லை. அதுபோலத்தான் வசனத்தை கேட்கும் பொழுது உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் நம்ம என்ன செய்கிறது, வசனத்தை மறக்க செய்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 16 முதல் 24 வசனங்கள் வரை பார்த்தோம்னா ஒரு ஐஸ்வர்யமான வாலிபனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அந்த வாலிபன் ஆண்டவரை நோக்கி சொல்றாரு, ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடையுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கற்பனைகளை கைக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் மறுமொழியாக ஆண்டவரிடம் சொல்கிறாரு, நான் சிறு வயது என்ன செஞ்சிட்ருக்கேன், இந்த கற்பனைகள் எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்ருக்கேன், கை கொண்டு இருக்கிறேன், என்னிடத்தில் இன்னும் என்ன குறைவு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு சொல்கிறாரு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செய்ய, உண்டான எல்லாவற்றையும் சொல்லலை, உனக்கு உண்டானவற்றை விற்று என்ன செய்ய, ஏழைகளுக்கு கொடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறாரு. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உடையவனாக இருந்ததுனால என்ன செஞ்சிட்டான், துக்கத்துடனே போய்விட்டதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆஸ்தியை விட்டால் நம்ம என்ன செய்ய முடியும்? ஆஸ்தி நம்மளை விட்டு போய் விட்டுருச்சு, நம்ம எல்லாத்தையும் விற்று கர்த்தருக்கு கொடுத்துட்டோம்னா அடுத்து நம்ம நிலை என்ன அப்படின்னு சொல்லி அந்த வாலிபன் என்ன செஞ்சார், உலக கவலையினால மிகுந்த ஆஸ்தி உள்ளதுனால அதை என்ன செஞ்சிட்டாரு, எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேண்டாம், நித்திய ஜீவன் வேண்டாம், எனக்கு இந்த உலக பிரகாரமான ஐஸ்வர்யம்தான் எனக்கு என்ன செய்யணும், வேணும், உலக பிரகாரமான வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்திய ஜீவன் எனக்கு
வேண்டாம் சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான், அந்த வாலிபன் வந்து போயிட்டான். பார்த்தீங்க அப்படின்னா வந்து இவன் எல்லா கற்பனைகளையும் சிறு வயது முதல் வந்து என்ன செஞ்சிட்ருக்காரு, கடைபிடித்து வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை அவரால் வந்து என்ன செய்ய முடியல, ஆண்டவருக்காக விட்டு கொடுக்க முடியவில்லை. நித்திய ஜீவனா ஐஸ்வர்யமா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும் பொழுது அந்த வாலிபனுக்கு உலக பிரகாரமான ஐஸ்வர்யமும் உலகப்பிரமான பதவிகளும் பணங்களும் தான் அவனுக்கு வந்து என்ன செஞ்சுச்சு, மேன்மையாக காணப்பட்டது. அப்போ இந்த ஐஸ்வர்ய மயக்கம் இருந்ததுனால அவன் எங்கே போட முடியல, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம ஈடுபட்டு இருந்தா, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் பதவி வெறி நம்மகிட்ட இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம எங்கே போக முடியாது, நித்திய ஜீவனை வந்து சுதந்திரத்து கொள்ள முடியாது. என்னதான் நம்ம ஆண்டவருடைய கற்பனைகளை கட்டளைகளையும் நம்ம கை கொண்டு வந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாக நாம் இருக்கவில்லை என்றால் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை எப்படிப்பட்டுள்ளது, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதைக்கு சமமாய் இருக்கிறது. நான்காவதாக நாம் பார்க்கும் விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. விவசாயி விதைக்கும் பொழுது அந்த விதையானது நல்ல நிலத்தில் விழுந்து மிகுந்த பலனை வந்து கொடுத்ததாக காண்கிறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கலாம். விதையானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்ல நிலத்தில் வந்து அந்த விவசாயி விதைத்ததுனால அது வந்து நல்ல பலனை வந்து என்ன செய்து கொடுக்கிறது. அதே போல் தான் வந்து நாமும் வந்து நல்ல இடத்தில் விழுகும் பொழுது, நல்ல இடத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் மிகுந்த பலனை கொடுப்பதாக இருக்கும் என்பதை நாம் காணலாம். இந்த விதை வந்து 1, 10, 30, 100 மடங்காக என்ன செய்து பலன் கொடுத்ததாக பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து வந்து இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைக்கு ஒப்பாக இருக்கிறார். 3.5 ஆண்டுகள் தான் வந்து ஆண்டவர் வந்து பிதா வந்து ஆண்டவருக்கு என்ன பணியை கொடுத்தாரோ அதை வந்து செய்தார். பிதாவின் சித்தத்தை மாத்திரமே வந்து என்ன செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அவர் வந்து இந்த பூமியில் மனுஷகுமாரனாக வந்த பொழுது தனக்கென்று வந்து உலக பிரகாரமான எதையும் வந்து என்ன செய்யலை, அவர் சேர்த்து வைக்கவே இல்லை. அவர் உண்டாக்கினது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆத்தும ஆதாயம் மட்டுமே. வந்து அவர் நினச்சா வந்து இங்கே ஒரு 100 ஏக்கர் நிலம் வாங்கி போடுவோம், 10 ஏக்கர் நிலம் வாங்கி போடுவோம், தொழிற்சாலை கேட்டுவோம், நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு அப்படி படிப்போம், அது செய்வோம், இது எந்த இதுவுமே பண்ணவே இல்லை. அவர் பிதா என்ன காரியத்திற்காக அவரை அனுப்பினாரோ, என்ன திட்டத்திற்காக அவரை அனுப்பினாரோ அதை மாத்திரம்தான் வந்து என்ன செய்தார். பிதாவை அறிந்து மக்கள் தங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்ப வேண்டும், பிதாவை தனது சொந்த கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஒரே கடவுள் என்று பிதா ஒருவர் மாத்திரமே என்று அவர் என்ன செஞ்சார், உரைத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா நியாய பிரமாணங்களை நிறைவேற்ற தான் அவர் வந்து வந்தார், அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கெத்செமனே தோட்டத்தில் வந்து தான் இன்னும் சிறிது நேரத்தில் இறக்க போகிறோம் அப்படின்னு தெரியும். அவருடைய வேர்வை வந்து பார்த்தீங்கன்னா இரத்தத்தின் பெருந்துளையாய் வந்து விழுந்தது. ஆனாலும் பிதாவின் சித்தத்திற்கு வந்து என்ன செஞ்சார், தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை தேற்ற யாருமே இல்லை. அவரோடு கூட இருந்த சீசர்கள்லாம் வந்து நித்திரை மயக்கம் வந்து இருந்தாங்க. ஆனாலும் ஆண்டவரே உமது சித்தத்தின்படி ஆகட்டும், பிதாவை உமது சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி மரண பரியந்தம் தன்னை வந்து தாழ்த்தினார். அப்போ கிறிஸ்துவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை வந்து என்ன செய்து கொண்டு வந்தது. மக்கள் உண்மையான தெய்வத்தை அறிந்து கொண்டனர், அன்பு உருவானது. இந்த பூமியிலே என்ன சித்தத்திற்காக இயேசுவை பிதா அனுப்பினாரோ அந்த சித்தத்தை இயேசு நிறைவேற்றினார். விதையாகிய இயேசு வரலாற்றிலே ஒரு புதிய சகாப்தத்தை வந்து உண்டாக்கினார். கிபி கிமு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் பிதாவை வந்து என்ன செய்து உலகுக்கு காட்டியது.
அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிதாவின் சித்தத்தின்படி செய்து எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றின இந்த தேவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்த மகிமை என்ன தெரியுமா? நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாக அவர் வருவார் என்று சொல்லி, 3ஆம் நாள் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அப்படியே நியாயாதிபதியாய் அவர் திரும்பவும் வருவார். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆம், ஆண்டவர் பூமியை சுதந்தரித்து கொள்ளத்தக்கதாக பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லா விதத்திலும் சாந்தமாக இருந்தார். நொறுக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் சாந்தமாக இருந்தார். நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக காணப்பட்டதால் அவரின் மூலமாக இந்த உலகமே ரட்சிப்பு அடைந்தது. இயேசுவே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த கடைசி நேரத்தில் போர் சேகவன் கூட சொன்னார், இவர் மெய்யான தெய்வம் என்று சொல்லி. அப்போ ஒரு மாதிரியான வாழ்க்கை, ஒரு நல்ல நிலத்தில் விழுந்த ஒரு விதையான வாழ்க்கையை தேவன் வைத்துவிட்டு போனார். 4 விதமான விதைகளை குறித்து பார்த்தோம். நாம் எந்த நிலத்தில் விழுந்த விதையாய் காணப்படுகிறோம் என்று சொல்லி நம்மை நாமே என்ன செய்வோம்? ஆராய்வோம். நம்மை யோசித்து பார்ப்போம். நான் எப்படிப்பட்ட நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் இருக்கிறேன்? வழி அருகே விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறேனா? சாத்தான் ஏதாவது ஒரு சோதனையை எனக்கு கொண்டு வரும் பொழுது நான் அவன் பக்கமாக சாய்ந்து நான் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விடுகிறேனா? அல்லது கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறேனா? நான் ஆண்டவரை பற்றி அநேகம் கேட்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள், எல்லா கஷ்டங்கள், பாடுகள் வரும் பொழுது ஐயோ எனக்கு இந்த ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி கற்பாறை விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறோமா? அல்லது முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறோமா? உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் நம்மை நோக்கி வரும் பொழுது எனக்கு பணமும் புகழும் பதவியும் தான் வேண்டும் என்று சொல்லி நான் இயேசுவை விட்டு விலகுகிறேனா? அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல, இயேசுவை போல என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சித்தத்திற்காக இந்த பூமிக்கு என்னை அனுப்பினாரோ அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றுகிறேனா? அல்லது உலக பிரகாரமாய் இருக்கிறேனா? நான் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக காணப்படுகிறேனா? 10, 100, 30, 60 நான் பலன் தருகிறேனா? ஆத்தும பாரம் என்னில் இருக்கிறதா? நான் எத்தனை பேரை ஆண்டவருக்காக நான் மனம் திரும்பி அவர்களை ஆண்டவருடைய பாதையில் நடத்தியிருக்கிறேன்? ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்திருக்கிறேனா என்று சொல்லி நம்மை நாமே நம்மை ஆராய்வோம். ஆண்டவருக்காக ஆத்தும பாரம் கொள்ளுவோம். இந்த 4 விதமான விதைகளிலே நாம் எந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆராய்ந்து, ஆண்டவரே நல்ல நிலத்தில் விழுந்த விதைய என்னை மாற்றுங்கப்பா. உம்மை போல நானும் ஆத்தும பாரம் கொண்டு பிதாவையும் உம்மையும் இந்த உலகுக்கு நான் காட்ட வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விசை ஆண்டவரிடம் நம்மை நாமே தாழ்த்துவோம். நம்மளது மனதில் உள்ள அனைத்து பாரங்களையும் கஷ்டங்களையும் உலக பிரகாரமான எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு, இயேசுவே நீங்க எனக்கு போதும் அப்பா, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ராஜா, இந்த உலகம் எனக்கு வேண்டாம் இயேசப்பா, நீங்க போதும் அப்பா, நீங்க சொன்னீங்க சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொல்லி ஆண்டவரே அந்த பணியை நான் செய்ய என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நம்முடைய வேலைகள் ஒரு பக்கம் இருக்கலாம், நமக்கு தேவைகள் ஒரு பக்கம் இருக்கலாம், நம்முடைய கஷ்டங்கள் இருக்கலாம், பாரங்கள் இருக்கலாம், உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்தும் இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே உமது சித்தத்தை நான் நிறைவேற்ற ஆண்டவரே இயேசப்பா எங்களுக்கு உதவி புரியும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்மை நாமே தாழ்த்துவோம். இந்த வார்த்தையை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.